ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு அமேசிங்கான லேசி பீப்புளுக்கான ஹேர் பேக்கை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேசி, ரொம்ப டயர்டாக இருக்குது ஹேர் பேக் பண்ணுறதுக்கு, இதை போடணும் அதை போடணும், எல்லாத்தையும் அரைக்கணும், எதாவது பண்ணணும், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஹேர் பேக் வந்துட்டு தலையில் போட்டுட்டு அதை வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தலையில் போட்டால் கலர் கலராக தெரியுது, வீட்டில் பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஆள் நீங்கள் அப்படின்னா இது வந்துட்டு உங்களோட ஒரு கோ டு ஹேர் பேக். வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும். என்னோடய கசின் வந்துட்டு இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணாங்க. ஒரு வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. நம்பவே மாட்டிங்க, அவ்வளோ ரிசல்ட், அவ்வளோ வேறு லெவலில் ஹேர் மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஹேரு, நல்லா அடர்த்தியாக நல்ல நீளமாக ஆகிடுச்சு. பார்க்குற எல்லாருமே வந்துட்டு எப்படி உனக்கு இவ்வளோ முடி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு அவள் இதை சொன்னால், இதை வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதில்லை. ஒரு 2-3 வாரம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த ஹேர் பேக்கை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு இந்த ஹேர் பேக்கை போட போகிறேன். அதனால் நான் வந்துட்டு இப்போவே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரெக்டாக வந்துட்டு ஸ்ப்ளிட்டப் பண்ணி நல்லா வேரில் வந்துட்டு எண்ணெய் படுற மாதிரி வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மல் தேங்காய் எண்ணெய் தான். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்துட்டு உங்களோட ஹேரில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் கூட நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வாக்குக்கிட்ட, அப்புறமா அதுக்கு கீழே, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் பின்னாடி மண்டையில் வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்டெப்பு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மசாஜ் ஈஸியாக இருக்கும். எல்லா ஹேருமே உங்கள் ஹெட்டில் இருக்க எல்லா பார்ட்டையுமே வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து அதில் நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டுக்கிறேன் என்னோடய ஹேருக்கு. ஸோ வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, வெந்தயம் வந்து முழுகிறத விட கொஞ்சம் அதிகமாக. வெந்தயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓவர் நைட் வந்து ஊறும்போது நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அது போக உங்களுக்கு வந்துட்டு மீதி தண்ணி வந்து வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இப்படி தான் இருக்குது. வெந்தயம் வந்து ஊறிடுச்சு. ஊறினது போக அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணது போக இவ்வளோ தண்ணி வந்துட்டு மீதி இருக்குது. ஸோ இந்தளவு உங்களுக்கு வந்து தண்ணி வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை மட்டும் வெந்தயத்தை அப்படியே வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து ஒரு லைட்டிஷ் எல்லோயிஷாக வந்துட்டு உங்களுக்கு கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த தண்ணியை மட்டும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணலை. அதனால் நிறைய வெந்தயம் வந்து தண்ணியிலே போகுது. நான் அப்புறமா இந்த வெந்தயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வெந்தயத்தை எடுத்துகிட்டேன். வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இது கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு காட்டன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் அந்த தண்ணியை மட்டும்தான் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். வெந்தயத்தை அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அந்த காட்டன் இருக்கு இல்லையா, அந்த காட்டனை எடுத்து அந்த வெந்தய தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு உங்கள் தலையில் இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதோ நான் இப்போ அப்ளை பண்ணுறேன்ல அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமே இல்லை. எதையும் அரைக்க தேவையில்ல, எதையும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேட தேவையில்ல. வெந்தயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் வந்துட்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்க விஷயம். ஸோ அதை முன்னாடி நாள் நைட்டு ஊற வைக்கிறீங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை ஹேருக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டான மசாஜ் கொடுப்போம் கடைசியாக. அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. வெந்தயத்தினால உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இந்த பேக்னால் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சளி பிடிக்காது. நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த வெந்தய தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் தலையில் வந்துட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே தேய்ச்சி அப்படியே வேரில் படுற மாதிரி இதை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதாவது மண்டை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன், எல்லா வேருக்கும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா மசாஜ் பண்ண போகிறேன். அதே 3 ஸ்டெப் மசாஜு. அந்த நடுவில் வந்துட்டு வாக்கெடுப்போம் இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு மசாஜ், அதுக்கப்புறமா சென்டரில், அதுக்கப்புறமா அடியில், அந்த மாதிரி 3 ஸ்டெப் மசாஜ் பண்ணிவிட்டேன். ஹேரை வந்துட்டு அவ்வளோதான்.
டை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்காது, நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை வெந்தயம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் விட்டுறலாம். சளி பிடிக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி எப்போவும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் வேறு லெவலில் வந்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து தலைக்கு குளிச்சுட்டேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்துட்டு ஒரு மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி வந்துட்டு நீங்கள் வந்து த்ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு டைம் இல்லைனா ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது என்னோடய கசின் வந்து வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் மண்டே வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சாங்க, நைட் எண்ணெய் வச்சாங்கன்னா டியூஸ்டே காலையில் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, வெனஸ்டே எண்ணெய் வைப்பாங்க, தேர்ஸ்டே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, ஃப்ரைடே எண்ணெய் வைப்பாங்க, சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு வருஷத்துக்கிட்ட பண்ணாங்க. வேறு லெவல் ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் இல்லைனா 3 மந்த்ஸ் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். மற்றவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட முடி என்ன அடர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குற அளவு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நான் வந்து என்னோடய கண்ணால் பார்த்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த ஹேர் பேக் வந்துட்டு உங்களோட ஹேரை திக்காக்கும் வளர வைக்குமோ தவிர உங்கள் ஹேரோட டெக்ஸ்சரை மாற்றாது. உங்களுக்கு ட்ரை ஹேர்னால் உங்கள் ஹேர் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்னோடது ட்ரை ஹேர், நான் வந்துட்டு இப்போ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஹேர் பேக்குக்கும் ஹேர் டெக்ஸ்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.